வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ என் பேர் ஃபைஸ். நான் இன்னைக்கு இன்னொரு வீடியோட வந்திருக்கேன். ஸோ என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே ஒரு பைக்கோ இல்லை ஸ்கூட்டரோ கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ இந்த பைக் அண்ட் ஸ்கூட்டர் வந்து நம்ம டெய்லி மெயின்டெனன்ஸோ இல்லைனா ரெய்னி சீசன்லையோ மற்ற சம்மர் டைம்லையோ எப்படி மெயின்டைன் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில டிப்ஸ், ஒரு 10 டிப்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த டிப்ஸை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோ இந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் ப்ளஸ் பைக்ஸ் வீடியோஸ் அண்ட் மோட்டோ வ்ளாக்ஸ் கூட போடுறேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் காலையில் வண்டி எடுத்தோன்னே, உங்கள் பைக் எடுத்தோன்னே எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் எப்படி பண்ணால் நல்லது அப்படிங்கிறத சொல்கிறேன், அது ஏன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் காலையில் நீங்கள் வண்டியை ஃபஸ்ட்டு எடுக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களோட வண்டியில் வந்து கிக் ஸ்டார்ட் இருந்தால் கிக் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ், அதாவது இல்லை 2 மினிட்ஸ், அட்லீஸ்ட் 1 மினிட் ஆகுது உங்களோட இன்ஜினை வந்து வார்ம் அப் பண்ண விடுங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ரைஸ் பண்ணி உங்கள் இன்ஜினை வார்ம் அப் பண்ண, அதாவது உள்ளே இருக்க இன்ஜின் ஆயிலும் வார்ம் ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் இன்ஜின் ஆயில் வார்ம் ஆகலை அப்படின்னா அது திக்காக இருக்கும். திக்காக இருக்கும்போது உங்களுக்கோட உள்ளே இருக்கிற பிஸ்டன் மூமெண்ட் இருக்குல்ல, அந்த பிஸ்டன் மூமெண்ட் மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கும் சிலிண்டருக்குள்ளே. ஸோ அந்த மூமெண்ட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஃப்ரீயாக இருக்காது. தின்னாக இருந்தால் தான், அந்த ஆயில் தின்னாக இருந்தால் தான் உங்களுக்கு மூமெண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஆயில் திக்காக இருந்தால் மூமெண்ட் வந்து டைட்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கியர் வைஸ் இன்க்ரீஸ் வந்து, அதாவது ஸ்பீட் இன்க்ரீஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அந்த மூமெண்ட் ஸ்லோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஸோ நீங்கள் காலையில் வண்டி எடுத்த உடனே கிக் ஸ்டார்ட் பண்ணிங்க. கிக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வண்டியை வந்து சென்டர் ஸ்டாண்ட் போட்டோ இல்லை அப்படின்னா நீங்கள் வண்டியில் உட்காந்தோ பண்ணணும். சைட் ஸ்டாண்ட் போட்டு பண்ணாதீங்க, சென்டர் ஸ்டாண்ட் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பைக்கில் உட்காந்துட்டு ரைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ரைஸ் பண்ணுங்கள். கியர் போடாமல் ரைஸ் பண்ணி இன்ஜின் வார்ம் ஆகட்டும். இன்ஜின் வார்ம் ஆன அப்புறம் ஆயிலும் வார்ம் ஆகி உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் நார்மலாக போகிறதுக்கும் இன்ஜின் வார்ம் அப் பண்ணாமல் போகிறதுக்கும் இன்ஜின் வார்ம் அப் பண்ணி போகிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வார்ம் அப் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நான் வந்து ஏறி உட்காந்துருக்கேன், டபுள் ஸ்டாண்ட் போர்டில் அப்படியே உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த பைக்கில் என்ன ஆகும் அப்படின்னா, அதுவே வார்ம் அப் பண்ணுறதுக்காண்டி என்ன சொல்கிறது, ஆக்சிலேட்டர் ரைஸ் ஆகி அது ஆட்டோமேட்டிக்காக ரைஸ்லேயே இருக்கும். ஒரு சில டைமுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டவுன் ஆயிடும். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். எப்போவுமே மார்னிங் பண்ணும்போது கிக்கரில் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து 2வது தடவை எடுக்கிறேன், அதாவது மதியானத்துக்கு மேலே தான் எடுக்கிறேன். காலையில் ஆல்ரெடி ஒரு தடவை வெளியே போயிட்டு வந்தேன். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன், மைக்கு வேணால் வெளியே எடுத்துடுறேன். கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு 60 செகண்ட்ஸாக வந்து வரும். ஐ திங்க் மோர் தென் 60 செகண்ட்ஸ் வரும். எனக்கு 72 செகண்ட்ஸ் என்னமோ வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து காம் டவுன் ஆயிரும். அதனால் இன்ஜின் வந்து வார்ம் அப் ஆகுதுன்னு இருக்கும். இந்த மாதிரி யார் வண்டியில் இருக்குது, உங்கள் வண்டியில் இந்த மாதிரி இருக்குதா அப்படின்ட்டு, யார் வண்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஐ திங்க் ஸோ BS6 அப்புறம் தான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படி ஸ்லோ டவுன் ஆகுதா, ஸ்லோ ஆகி ஆட்டோமேட்டிக்காக நார்மல் ஆகிடும். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்மளோட லிஸ்ட்டில் 2வது பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வண்டியை வந்து BS6 வண்டியை வச்சுருந்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாமே வந்து இதில் EC யூனிட் தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களோட பெட்ரோல் லெவல் என்ன செய்றீங்க அப்படின்னா, ஆல்வேஸ் 1 லிட்டருக்கு மேலே வச்சுருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப லோ லெவலில் போனால் கண்டிப்பாக BS6ல் ப்ராப்ளம் வரக்கூடிய இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இதை பற்றி உங்களுக்கு தெரியணும், இந்த BS6 பற்றிலாம் தெரியணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் 3வது நம்ம பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வண்டியில் வந்து நீங்கள் ஆல்வேஸ் இன்ஜின் ஆயில் எத்தனை வாட்டிக்கு ஒரு தடவை மாற்றுறீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இன்ஜின் ஆயில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட ஓனர்ஸ் மேனுவலில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த டைம் கேப்பில் நீங்கள் வந்து இன்ஜின் ஆயிலை கண்டிப்பாக மாற்றணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளாக் ஸ்மோக் வர்றது அண்ட் உள்ளே இருக்கிற என்ன சொல்கிறோம் ஆயில் வந்து இன்னும் திக்காகி, நான் சொன்ன மாதிரி அது வந்து மூமெண்ட் வந்து சரியில்லாமல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மைலேஜும் கம்மியாயிரும். எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாகவே இருக்கும். ஸோ இன்ஜின் ஆயிலை கரெக்டான டைமில் உங்களுக்குள்ள இன்ஜின் ஆயில் என்ன அப்படின்னு உங்கள் மேனுவலில் பார்த்தா 10W40 இல்லை அந்த மாதிரி ஒவ்வொரு டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்புக்குள்ளதை பார்த்து நீங்கள் போடுங்க. அண்ட் 4வது பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டியை நீங்கள் ஓட்டும் போது சிலர் பார்த்தீங்கன்னா ஹாஃப் கிளச் பிடிச்சிட்டே ஓட்டுவாங்க.
ஹாஃப் கிளச் பிடிச்சிட்டு ஓட்டுறது, இல்லை கியர் சேஞ்ச் பண்ணும்போது ஹாஃப் கிளச் போட்டு சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக கிளச்சை ப்ரெஸ் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் கியர் மாற்றி ஸ்லோவாக கிளச்சை விடுறது தான் ஒழுங்கான முறை. ஸோ ஹாஃப் கிளச்சில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் ப்ராப்ளம் வரும் அண்ட் நிறைய ப்ராப்ளம் வரும். அதை பற்றி நான் ஆல்ரெடி என்னோட வீடியோவில் ஹவு டு இன்க்ரீஸ் மைலேஜ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க்கில் கொடுக்குறேன். அண்ட் அது அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட கார்ட்லேயும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பைக்கை வந்து நீங்கள் ஆஃபீஸ் போகும்போதோ இல்லை வெளியே போகும்போதோ எங்கே பார்க் பண்ணுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் வந்து கண்டிப்பாக சன்லைட்டுக்கு நேராக இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சன்லைட்டில் விட்டீங்க அப்படின்னா உங்களோட வண்டியோட கலர் கொஞ்சமாக ஃபேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டினியூஸாக விடும்போது கண்டிப்பாக ஃபேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நீங்கள் டேங்க் கவர் யூஸ் பண்ணல, ஒரு வேளை ஓப்பனாக இருக்குது அப்படின்னா உங்களோட பெட்ரோல் எவாப்ரேட்டுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அது போக வேறு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெய்னி டைமில் வந்து நீங்கள் வண்டியை விடும்போது வண்டி மழையில் நனைஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து மழை முடிஞ்ச பிறகு வைப் பண்ணணும். இல்லை அப்படின்னா வைப் பண்ணலை அப்படின்னா அந்த தண்ணி அதிலே தேங்கி என்ன ஆகும் அப்படின்னா ரஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினில் ஸ்டெப்பாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்போது அதில் போய் தண்ணி தேங்கி நிற்கும் போது தண்ணி வெளியே வராது. அப்போ என்ன ஆகும், அது எல்லாமே அந்த ஏரியா எல்லாமே ரஸ்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் உங்கள் வண்டியை வந்து ஏதோ ஒரு ஷேடோ இல்லை ஷெட்டுக்குள்ளேயே விட்டு பழகுங்க. இல்லை அப்படின்னா ஒரு பைக் கவரை வாங்கிக்கோங்க. பைக் கவர் உங்களுக்கு வாங்கணும், அதுக்கு லிங்க் ராசா அப்படின்னு கேட்டிங்கன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மழை நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் வண்டியை நீங்கள் வெளியே விடும்போதோ இல்லை வெளியே ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம்னாலும் எங்கேயா போயிட்டு வரும்போது நீங்கள் வண்டியை விட்டு போயிருப்பீங்க. அப்போ பார்த்தா மழை வந்து நனைஞ்சிருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வைப் பண்ண பாருங்கள். அண்ட் இதோட எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொடெக்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WD-40 அப்படிங்கிற ஒரு ஸ்ப்ரே இருக்குது. அது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மழை பெய்யக்கூடிய ரெய்னி டைம்ஸ், அதாவது மன்சூன் டைமில் வந்து நீங்கள் உங்களுக்கு எதெல்லாம் ரஸ்ட் ஆகும் தெரிகிற பார்ட்ஸ் இருக்கும், நட்டு போல்ட் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதிலலாம் என்ன செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த WD-40 வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த லேயர் என்ன செய்யும், ரஸ்ட்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வண்டியை வாஷ் பண்ணுறீங்க, வாஷ் பண்ண பிறகு இந்த ஸ்ப்ரே வந்து போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பாயிண்ட் முடிஞ்சிருக்கு, 6 பாயிண்ட் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லிஸ்ட்டில் 7வதாக இருக்கிற பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வண்டியை நீங்கள் எப்படி வாஷ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வெளியே கொடுக்குறீங்களா, நீங்களே வாஷ் பண்ணுறீங்களா, அது எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த பாயிண்ட் அதுக்கு ரிலேட்டட் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டியை வாஷ் பண்ணுறதுக்கு சில முறை இருக்குது. அந்த முறைப்படி வாஷ் பண்ணால் தான் உங்களோட வண்டியோட கலர் டல் அடிக்காமல் இருக்கும். நீங்கள் நார்மலான ஷாம்புவோ சோப்போ யூஸ் பண்ணால் வண்டியோட கலர் கண்டிப்பாக வந்து டல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ஷாம்பு இருக்குது. நம்ம அது வாங்கி பண்ணோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து சில கோட்டிங்லாம் கொடுத்து நம்ம வந்து இன்னும் வண்டியோட ஷைனிங் வந்து இன்னும் பெட்டராக ஆக்கலாம். அப்படியே வச்சுருக்கலாம், புது வண்டி மாதிரியே வச்சுருக்கலாம். ஸோ அது எப்படின்னு தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுறேன், என் பைக்கை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் அடுத்த பாயிண்ட் 8வது பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷ் பண்ணி முடிச்சோன்னே நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களோட செயின் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். சிலருக்கு வந்து க்ளோஸ்டு செயின் இருக்கும் சில வண்டியில், சிலருக்கு ஓப்பன் செயினாக இருக்கும். ஓப்பன் செயினில் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் செயினோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னா. கொஞ்சம் சேறு சகதியான இடத்துல போனால் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ண தான் செய்ய வேண்டியது இருக்கும். அண்ட் லூப்ரிகேட் பண்ணணும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட செயினை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு அந்த செயின் லூப்ரிகேஷன் இருக்குது, செப்பரேட்டாக நீங்களே வாங்கி ஸ்ப்ரே வச்சு வாஷ் பண்ணலாம். அண்ட் க்ளோஸ்டு பைக்காக இருந்தாலுமே அதுக்குமே நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண வேணாம், கொஞ்சம் டைம் விட்டு பண்ணுறது நல்லது. மழை பெஞ்சிருக்கு, நல்லா சேறு சகதியெல்லாம் போயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து செயின் சத்தம் கேட்குறதுக்கு முன்னால் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். அண்ட் உங்களோட செயினும் லாங் லைஃப் வர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 9வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, நீங்கள் புது பைக் வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு பிரேக்கிங் பீரியட்னு ஒரு டைம் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு சர்வீஸ் வரைக்கும் உங்களோட பைக்கை வந்து சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டோடு வச்சுருக்கணும். எப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீடு வந்து எக்கனாமி ஸ்பீட் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு 50க்குள்ளே எப்போவுமே ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வண்டியோட இன்ஜின் வந்து அதிகமாக ஹீட் ஆகிறதுக்கு விடாதீங்க.
அண்டு ஆல்வேஸ் ரொம்ப லாங் டிரைவ் எதுவும் வண்டியில் போகாதீங்க. ஸோ இந்த 1000 கிலோமீட்டர் இந்த 700 கிலோமீட்டர் இந்த ஃபஸ்ட்டு சர்வீஸ் பீரியட் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அண்ட் இன்ஜின் ஆயில் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் சர்வீஸில் மாற்றுறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து புது இன்ஜினாக இருக்கும் அண்ட் வியர் அண்ட் டியர் அதிகமாக இருக்கும் அண்ட் அந்த ஆயில் வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ அந்த ஆயிலில் ரன் பண்ணுறது இன்ஜினுக்கு நல்லதில்லை. ஸோ ஃபஸ்ட்டு சர்வீஸில் கண்டிப்பான முறையில் இன்ஜின் ஆயிலை மாற்றுறது ரொம்பவே முக்கியம். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட வண்டி வந்து நம்ம வந்து ரொம்ப சிலருக்குலாம் 10,000 கிலோமீட்டரில் வந்து இந்த ப்ராப்ளம் வரும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டயர் வந்து பிளண்ட் ஆகும், டயர் வந்து கிரிப் இல்லாமல் போகிறது. ஸோ உங்கள் வண்டியோட டயர் வந்து கிரிப்பு கம்மியாயிடுச்சு, உங்களுக்கு ஃபீல் ஆகுது பிரேக் சரியாக பிடிக்கல அண்டு கிரிப்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வண்டியோட டயரை வந்து மாற்றுறதுக்கு போகிறாங்க. இதனால் உங்களுக்கு மைலேஜ் ப்ராப்ளமும் வரும் அண்டு சேஃப்டியும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். அண்ட் இந்த வீடியோக்கு அவ்வளோதான், நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ பாய்.